எல்லோருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய இந்த சேனலை அற்புதமாக பார்த்து சப்ஸ்கிரைப் செய்வதற்காக முதலில் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய ஊக்கம்தான் அடுத்தடுத்து பல்வேறு விஷயங்களை பேச வைக்கிறது. கர்ணன் படம் ரொம்ப அற்புதமான படம். அதன் கதை அமைப்பும் காட்சி அமைப்பும் வசனங்களும் வாசகர்களை அப்படியே மயங்க வைக்கும். B.R. பந்துலு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் தான் சிவாஜி கணேசன், N.T. ராமராவ், தேவிகா எல்லாம் நடித்திருப்பாங்க. சிவாஜி கணேசனின் வெற்றி பாதையில் இந்த படம் ஒரு மகுடம் என்று கூட சொல்லலாம். சக்தி கிருஷ்ணசாமி அபாரமாக வசனம் எழுதியிருப்பார். விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையமைப்பு. அவர்கள் இதுவரை சமூக படங்களுக்குத்தான் இசையமைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைப்பு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது எப்படியும் ஜெயித்து விட வேண்டும் என்ற வெறியோடு இசையமைத்திருப்பார்கள். அதை பார்த்தாலே தெரியும். அந்த பாடல்களின் எண்ணிக்கை இதில் அதிகம். வண்ணப்படம், ஹிந்துஸ்தானி, தென்னிந்திய கிளாசிக்கல் என்று இசையின் அத்தனை வடிவத்தையும் அவர்கள் மிக அற்புதமாக கையாண்டிருப்பார்கள். பத்மினி பிக்சர்ஸ் படம் தான் இது. B.R. பந்துலு தயாரிப்பு தான். ஆனால் சிவாஜி கம்பெனி, சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் தான் இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன். எனவே சிவாஜி வச்சது தான் இந்த படத்தில் சட்டம். இந்த படம் குறித்து ஒரு செய்தியை தன்னுடைய G. ராமநாதன் பற்றிய புத்தகத்திலே வாமனன் என்கிற எழுத்தாளர், ரொம்ப அற்புதமான எழுத்தாளர், அவர் எழுதியிருக்கிறார். அப்போதைய பல புராண இதிகாச படங்களுக்கெல்லாம் ராமநாதன் தான் இசையமைப்பார். ஏன் சிவாஜி படங்களே இருக்கட்டும், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், கப்பலோட்டிய தமிழன் ஆகட்டும், உத்தமபுத்திரன் ஆகட்டும், ஏன் அன்றைய தூக்கி படம், அந்த தூக்கி படம் தானே பாட்டையும் தூக்கி நிறுத்தியது. சிவாஜி கணேசனுக்கும் வெற்றி படமாக அமைந்தது. ஆனால் இந்த கர்ணன் படம் என்னவோ G. ராமநாதனுக்கு கிடைக்காதது அவருக்கு ரொம்ப வருத்தம். இந்த காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும்னுட்டு கவிஞர் எழுதியிருக்கிறார் இல்லையா? அப்படி G. ராமநாதனுக்கு கொஞ்சம் ஷீன திசை, நலிந்த நேரம் அது. அவர் உடல்நிலையும் சரியில்லை. இந்த நிலை தான் எல்லாருக்கும் வரக்கூடிய நிலை தானே. MSV என்ன பண்ணார், பின்னாடி இளையராஜா வந்தபோது அவருக்கே கஷ்டம். அதனால் கண்ணதாசனே சமயத்தில் இளையராஜாவை விமர்சித்து கூட எழுதியிருக்கிறார். அது இளையராஜாவுக்கு A.R. ரஹ்மான் வந்த பிறகு அவருக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டது. இதில் சிவாஜி கணேசன் அற்புதமாக நடிச்சிருப்பார். ஆனால் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பின்னடைவு தானே ஏற்பட்டது. ஏன் இதில் பாடின சவுந்தரராஜன், சுசீலா இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு கட்டத்திலே தங்களுடைய இடத்தை இழந்தவர்கள். ஆனால் இந்த செய்தியில் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்ன அப்படி என்று சொன்னால், அப்பொழுது ராமநாதனுக்கு பட வாய்ப்புகள் குறைந்த காலம், உடம்பு சரியில்லாத நேரம். அப்பொழுது தான் இது குறித்து G. ராமநாதன் வருத்தப்படுகிறார். இதை வாமனனின் வரிகளிலே கேட்போமே. ஒரு நாள் G. ராமநாதனின் உதவியாளர் ராஜகோபாலன் அவர் ராமநாதனை பார்க்க வீட்டுக்கு போகிறார். அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார். ஒரு செய்தித்தாள் வந்திருக்கு. அன்றைக்கு கர்ணனுடைய பட விளம்பரம், ஒரு முழு பக்க விளம்பரம் வந்திருக்கு. அது அப்படியே பார்க்குறார். பார்த்த உடனே இசை விஸ்வநாதன் ராமூர்த்தி அப்படின்னு போட்டிருக்கு. ராஜகோபாலன் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகும்போது ராமநாதன் அப்படியே ஏக்கமாக கேட்குறார், பார்த்தாயாடா ராஜகோபாலா, நாம் பண்ண வேண்டிய படம்டா, எப்படியெல்லாம் பண்ணி இருக்கலாம், கிளாசிக்கல் பிக்சர்ரா. அப்படி வருத்தத்தோடு சொல்லுகிறார் ராமநாதன். கர்ணன் படத்திலே அவர் இசையமைக்க இல்லாதது ராமநாதனுடைய மனதிலே மரணடியாக அமைந்தது. தன்னுடைய நட்புக்குரிய டைரக்டர் தான் பந்துலு. ராஜகோபாலன் அவர் போய் நேரடியாக பந்துலுக்கிட்டே போய் கேட்டுறார், என்னங்க இந்த மாதிரி விட்டுட்டீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது பந்துலு சொன்ன செய்தி இருக்குது அல்லவா. நான் ஏற்கனவே சொன்னேன், இது பத்மினி பிக்சர்ஸ் படமாக இருந்தாலும் இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் முழுக்க சிவாஜி ப்ரொடக்ஷன்னுட்டு. அவர் சொன்னார் பாருங்க, என்னப்பா செய்கிறது, விஸ்வநாதன் ராமூர்த்தியை தான் போடணும்ன்ட்டு சிவாஜி சொல்லிட்டாரு. பொதுவாக குமா பாலசுப்ரமணியன் தான் பாட்டெல்லாம் எழுதுவார், ஆனால் இந்த படத்துக்கு கண்ணதாசன் தான் எழுதணும் அப்படின்னுட்டும் அவர் சொல்லிட்டாரு. என்னன்னா எங்கே என்னையும் தூக்கிட்டு பீம்சிங்கை போடுன்னு சொல்லிவிடுவாரோ அப்படின்னு ஒத்துக்கிட்டம்பா அப்படின்னு நான் சொன்னாராம். காரணம் என்ன, அப்போ பாப்படங்களெல்லாம் வச்சு எல்லாம் பீம்சிங் தான் டைரக்ஷன். இது பந்துலு சொன்னாராம். அது சரி, இது எப்படியாவது போட்டோம். ஆனால் கண்ணதாசன் இந்த படத்திலே ஒவ்வொரு பாடலையும் சிக்ஸர் அடித்திருப்பார். அதில் ஒரு கோரஸ் பாட்டு தான் இது. கர்ணன் தன் தந்தை சூரிய பகவானை தினம் வழிபட்டு பூஜை செய்வார். ஒரு அபாரமான காட்சி இது. கம்பீரமான சிவாஜி ஆடை அணிகலன்கள் அணிந்து பெரிய கண்களுடன் அந்த மீசையோடு அப்படி இப்படி நடந்து சென்று பூக்களை சொரிந்து வழிபடுகின்ற காட்சி, படப்பிடிப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்போ கண்ணதாசன் அந்த சூரிய துதியாக எழுதியிருப்பார் பாருங்க. ஒரு அற்புதமான
ஒரு பாடல், அதாவது ஒரு தேவாரம் போல, ஒரு பழைய ஸ்தோத்திரங்களைப் போல ஒரு மிகச்சிறந்த பாடல் என்று சொல்லலாம். இன்றைக்கும் சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது இந்த பாட்டை நம்ம கூறலாம். ஆதித்ய ஹிருதயம் அப்படின்ட்டு ஒரு நூல் இருக்குது. அதில் சூரியனுடைய ஸ்தோத்திரங்கள் இருக்கும். ஆனால் கவியரசரின் வரிகள் அப்படியே சூரியனின் குணங்களை பிழிந்து கொடுப்பது போல ஒரு அற்புதமான பிரார்த்தனை பாடலாக அமைந்திருக்கும். இந்த பாட்டு, ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் சால பரிந்து சகலரை அணைப்பாய் போற்றி. என்ன வரிகள் பாருங்க! சூரியன் இவன் அவன்ட்டா பார்க்குது. தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி. சூரியன் இல்லாட்டி எந்த உயிர்கள்? தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி. தூரத்தே நெருப்பை வைத்து, அது ரொம்ப கிட்டக வந்துட்டா எரிஞ்சிடும், புதன் வெள்ளி மாதிரி. தூரத்தில் போயிட்டா செவ்வாய் குரு மாதிரி நமக்கு எல்லாம் குளிராக போயிடும். அதனால் தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி, நானிலம் உளநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. ஒரு சங்க இலக்கிய பாடல் எளிமைப்படுத்தப்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் கவியரசரின் வரிகள். பாட்டின் இசை அது விருத்தம் மாதிரி தான், வெறும் போற்றி மந்திரம் தான். இப்படி சொன்ன காதுக்கு எப்படி இருக்கும்? அது நம்மை மயக்கும். அதில் ஒரு வரி பாருங்கள், தழைக்கும் போர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி. நன்கு அந்த பாடலை கவனித்து பாருங்கள். டிஎம்எஸ்ஸின் கம்பீரமான குரல் அந்த கோரஸில் தனி குரலாக உடைத்து கொண்டு ஓம்காரமாக அப்படியே வெளிவருவதை இப்பொழுதும் நீங்கள் பாடலில் கேட்கலாம். பாட்டு முடியும் பொழுது ஒரு கோயிலுக்கு போய் நிம்மதியாக வழிபட்டு வந்தால் எந்த அமைதி கிடைக்குமோ அந்த அமைதி கிடைக்கும். அதாவது ஜி ராமநாதன் சொன்னார் இல்லையா, டேய் ராஜகோபாலா, கிளாசிக்கல் பிக்சர்டா. இந்த பாடல்களும் கிளாசிக்கல் தான்.